யாகங்களிலும் இந்த சாந்தி வைபவங்களிலும் கலந்து கொள்வது என்பது இன்னொரு பெரிய சிறப்பு. எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நன்னாள்ல 70 என்று சொல்லக்கூடிய பீமரத சாந்தி. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு வயசு ஆனவுடனே ஆயுஷ் ஹோமம் ஒன்று பண்ண வேண்டும். அந்த சமயத்துலதான் அந்த குழந்தைக்கு முடியறதுக்கு காது குத்துவாங்க ஒரு வயசு ஆனவுடனே. அப்படி பண்ணக்கூடிய அதற்கு அப்தபூர்த்தி என்று சொல்லக்கூடிய சாந்தி வைபவம். அந்த ஒரு வயசுல தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கல. பிறக்கும் பொழுது ஆனா சுவாமி ஒரு பேர் வச்சாரு. என்ன அப்படின்னா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுவாமி கொடுத்துறாரு. அப்படியேப்பட்ட நட்சத்திரத்துல ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்தனி குலசம்பதா, நம்ம ஜனனம் பண்ணும் பொழுதே இந்த நட்சத்திரத்துல புதிச்சிடுறாரு சுவாமி, கொடுத்துறாரு அந்த நட்சத்திரத்தை நமக்கு. அந்த நட்சத்திரத்தை பொருளா வைத்துதான் ஒரு பேர் வைக்க முடியும். ஒரு பேர் வைக்கணும்னா அந்த நட்சத்திரத்தை என்ன நட்சத்திரத்தை பிறந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படியேப்பட்ட நட்சத்திரத்துல ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நட்சத்திரத்துல ஆயுஷம் பண்ணிக்கணும். அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவருடைய மனிதருடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகள்ல பாதி 60, அதான் ஒரு 60 வருஷங்கள் கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் ஒரு பாதி. அந்த 60 வருஷம் முடியும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, உக்கிர ரதம் அப்படின்னு ஒரு ரதத்தை அனுப்புறாரு. அந்த ரதத்தை அனுப்பி அவருடைய லோகத்தை கூப்பிட்டுக்கிறதுக்காக அந்த ரதத்தை அனுப்புவார். அப்பதான் என்ன பண்ணுவோம், உடம்பு உபாதை எல்லாம் வரும், சுகர் வரும், பிரஷர் வரும். அந்த 60 வயசுல ஏதாவது இடையூறு உடம்புக்கு கொடுப்பார் சுவாமி. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாந்தி பூஜை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். இதுல பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா, மிருத்யுஞ்சயர் அப்படின்னு இது இருக்கு பிரதானமான தெய்வம். மிருத்யு அப்படின்னா யமன் அர்த்தம். யமனை வென்றவராக சிவபெருமான் அவதாரம் எடுக்கிறார். எங்க எடுக்கிறார் அப்படின்னா, மார்க்கண்டேயருக்கு இன்றும் 16ன்னு சொல்லுவாங்க. அதோட அவருடைய 16 வயசு முடிஞ்ச உடனே திருக்கடையூர்ல உள்ள அபிராமி அம்பாவில் உள்ள அமிர்தகடேஸ்வரரை போய் கட்டிப்பிடிச்சிடறார். அப்படி கட்டிப்பிடிக்கும் போது யமன் போடக்கூடிய பாசு கயிறு இந்த சிவபெருமான் நிலை பட்டுறது. அந்த பட்டதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, எம்எல்ஏ பாசகயிறு போடுறியா அப்படின்னு சிவபெருமான் கோபமாகி காலசம்ஹார மூர்த்தி அவதாரம் எடுத்து யமனை வதம் பண்ணிடுறார் திருக்கடையூர்ல. யமனை வதம் பண்ணதுனால உலகத்துல பிறப்பு இருக்கிறவரையும் இறப்பு இல்லாம போயிடுறது. இறப்பு இல்லைன்றதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, பூமாதேவியினால பூமியோடைய பாரத்தை தாங்க முடியல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, தைப்பூச நன்னாள்ல நம்ம மனுஷன் பக்கம் இருக்கக்கூடிய திருப்பஞ்சலியில சுவாமி திரும்ப அவருக்கு உயிர் கொடுத்து உத்தியோகத்தை கொடுக்கிறார். என்ன காலசம்ஹார மூர்த்தி அவதாரம் எடுத்து யமனை வதம் பண்றார். இங்க மிருத்யுஞ்சயர அவதாரம் எடுத்து யமனுக்கு உயிர் கொடுக்கிறார். அதனால யமனுக்கே உயிர் கொடுத்ததுனால அந்த தெய்வத்தை தான் எல்லா சாந்தி வைபவங்களுக்கும் பிரதானமான தெய்வமா வச்சுக்கணும். அதுக்கு பேர் மிருத்யுஞ்சயர் அப்படின்னு பேர். மிருத்யும்னா யமன், ஜெயம்னா வென்றவர். யமனை வென்றவராக சுவாமி அவதாரம் எடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்றார். அப்படியேப்பட்ட மிருத்யுஞ்சயருடைய அனுகிரகத்தினால அந்த உக்கிரரதத்தை அனுப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஒரு யாகம் பண்ணிக்கணும். அதற்கு பெயர் உக்கிரரத சாந்தி சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கேப்பை கொடுத்துறாரு, ஆயுள் பாக்கியத்தை கொடுத்துறாரு. அப்புறம் 70ல பீமரதம் அப்படின்னு ஒரு ரதத்தை அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது இந்த யாகத்தில் கலந்து கொண்டோம் அப்படின்னா அந்த ஆயுள் பாக்கியத்தை திரும்ப நீட்டிக்கிறார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயரதம் அப்படின்னு ஒரு ரதத்தை அனுப்புவார் 80ல. அப்போதைக்கு சதாபிஷேகம், அந்த சாந்தி 1000 பிறை கண்ட சந்திர தரிசனம், அந்த பூஜையை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரதம் அப்படின்னு ஒன்று அனுப்புவார். அது 90 வயசுல அனுப்புவார். அப்போதைக்கு கனகாபிஷேகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 வயசுல பூர்ணாபிஷேகம், 120ல சம்பூர்ணாபிஷேகம். இதே போன்று இந்த சாந்தி வைபவங்கள் எல்லாம் கூறுகின்றன. தற்பொழுது பீமரத சாந்தி என்று சொல்லக்கூடிய 70ஆம் கல்யாணமானது 17 தம்பதிகள். ஒரு மனிதர் 60 வயசு தாண்டிட்டாங்கனாலே அவங்க சுவாமி அம்பாளுக்கு நிகரானவங்க. 70 வயசுல உள்ளவங்க சுவாமிக்கு நிகரானவங்க. அந்த 70 வயசுல உள்ள 17 தம்பதிகளுக்கு திருமணம் செய்வது வைக்கக்கூடிய பெரும்பாக்கியம் நமது ஆலய நிர்வாகம் மூலமா நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பெரும்பாக்கியமானது சுவாமியுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பொழுது 108 விதமான மூலிகை திரவியங்களானது ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தின் வாயிலாக அனைவருக்கும் 60 வயதில் உள்ளவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 70 வயதில் உள்ளவருக்கு 70ஆம் கல்யாணம், 80 வயதில் உள்ள 80ஆம் கல்யாணம், 90, 100 ஆகிய வயதில் உள்ளவருக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கப்பெற வேண்டும் இல்லை என்று
பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பொழுது யாகமானது துவங்க உள்ளது. ஓம் கணாநாத்